கண்ணியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸ்லிம்களுடைய பண்புகள் குறித்து இந்த ஹதீஸிலே நமக்கு சில உபதேசங்கள் நமக்கு செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 உபதேசங்களை ஹதீஸின் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த 5 உபதேசங்களும் எல்லா முஃமினான ஆண்களிடத்திலேயும் பெண்களிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்பது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் ஆவல். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலேயும் பதிவாகி இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே 2580வது ஹதீஸாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால சொன்னார்கள், அல் முஸ்லிமு முஸ்லிமாகிறவன் அஹுல் முஸ்லிம், இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கின்றான். ஆணோ பெண்ணோ எல்லோரும், ஒரு முஸ்லிமான ஆணாக இருக்கட்டும் முஸ்லிமாக பெண்ணாக இருக்கட்டும், இருவர்களும் மற்றவர்களுக்கு சகோதரராக இருக்கின்றார்கள். இது எந்த அடிப்படையில் என்பதாக நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நம்முடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், இருவர்களும் நம்முடைய ஆன்மீக தந்தையாக இருக்கின்றார்கள். இருவர்களும் நம்மளுடைய ஒரிஜினல் அத்தா அம்மாவாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய பிரிவிலிருந்து வந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைவர்களும். ஆகையால் நாம் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரியாக நாம் பார்க்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு பார்வை வந்துவிட்டால் பின்னால் வரக்கூடிய அனைத்தையுமே ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமான ஒரு சகோதர சகோதரி செய்து விடுவார்கள் என்பதை சொல்லித் தருகின்றார்கள். முதலாவது ஒரு பண்பு என்னவென்றால், ஒரு முஸ்லிமான ஆணிடத்திலையும் பெண்ணிடத்திலையும் இருக்க வேண்டிய முதல் பண்பு லா யظ்லிமுஹு, யாருக்குமே எந்த ரீதியிலேயும் அநியாயம் செய்து விடக்கூடாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முக்கியமாக நம்மளிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். எந்த அடிப்படையிலேயும் சரி, சொல்லால் செயலால் பொருளால் இப்படி அனைத்து துறைகளிலேயும் பிறருக்கு நாம் அநீதி அநியாயம் செய்துவிடக்கூடாது. இது முதல் பண்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது பண்பு என்னவென்றால், வலா யுஸ்லிமுஹு, ஒரு முஸ்லிமை ஒரு நபரை நாம் ஆதரவற்றவனாக ஏனோ தானோ என்று பாராமுகமாக நாம் விட்டுவிடக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தெருவிலே வாழக்கூடிய, ஒரு ஊரிலே வாழக்கூடிய ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அவர்களை ஏனோ தானோ என்று விட்டுவிடாதீர்கள். அவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. உணவா, உடையா, இருப்பிடமா, கல்வியா, மருத்துவமா, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே இருக்கக்கூடிய செல்வந்த பெருமக்கள் அவர்களை கண்டுகொண்டு நம் குடும்பத்தை போன்று அரவணைத்து கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பண்பாக சொல்லித்தர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது கவனம் எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய சான்றுங்க. வாழ்ந்தது 63 வருஷம். அல்லாஹ் அவங்க ஆயில்ல பரக்கத் செஞ்சிருக்கான். அவ்வளவு பெரிய சாதனைகளை இந்த உலகத்திற்கு செய்துவிட்டு சென்றவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது பண்பாக நம்ம இடத்துல சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஒழுக்கம், மன்கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி, எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்கு, சகோதரன் என்பவன் தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைவர்கள், எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்கு அவருடைய தேவையை பூர்த்தி செய்கின்றாரோ, கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி, பூர்த்தி செய்தவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மூணாவது பண்பு.
தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய முக்கியமான தேவைகள் எது என்பதை கண்டறிந்து அது உண்மை நிலவரத்தை நாம் அறிந்து அதனுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்பது மூன்றாவது உபதேசம். நாலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின், எவன் ஒரு முஸ்லிமினுடைய குர்பத்தன், அவனுடைய கஷ்டத்தை நெருக்கத்தை அவன் போக்குகிறானோ, ஒரு முஸ்லிம் ஒரு சிரமத்திலே இருக்கின்றான், ஒரு கஷ்டத்திலே இருக்கின்றான், அவன் சிரமத்தை அவன் நீக்குகிறான், அந்த சிரமத்திலிருந்து அவனை வெளியிலே கொண்டு வரக்கூடிய வேலையை ஒருவன் செய்தால், ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிரமத்திலிருந்து மீட்டிக் கொண்டவனை நாளை மறுமை கியாமத் நாளன்று அவனுடைய சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் நீக்குவான். பல சிரமங்கள் இருக்கும், அதில் ஒரு சில சிரமங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீக்கி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலாவது ஒழுக்கத்தை உபதேசத்தை இந்த உம்மத்திற்கு செய்தார்கள். ஐந்தாவதாக நமக்கு சொன்ன கடைசி ஒன்றுதான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், நம்மிடத்தில் இருக்கோ இல்லையோ தெரியவில்லை, ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அதை நாம் வாழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வமன் சத்தர முஸ்லிமன், எவன் ஒருவன் ஒரு முஸ்லிமனுடைய குறையை மறைக்கின்றானோ, அவனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் இவைகளை மறைக்கின்றானோ, சத்தரல்லாஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய குறைகளை எல்லாம் மறைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. இந்த விஷயம் தாங்க நம்மளை கேவலப்படுத்துகிற விஷயம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த குறைகளை வெளிப்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறது கேவலப்படுத்துறது. இப்போ உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறைகளை நம்ம எடுத்து சொல்லி அவனை நம்ம கேவலப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வெளியில் நல்ல தாடி ஜுப்பா தொப்பி கைலி ஹீலி தஸ்பி மணி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு நல்லவனை போல் இந்த உலகத்தில் நம்ம காட்டலாம். பள்ளியாசலில் ரொம்ப நேரம் தொழுதுட்டு ஓதிட்டு எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், போகலாம். அவர் பெரிய ஆலிம் சாப்பா, அவர் எங்கே தப்பு பண்ண போகிறாரு, அது பண்ண போகிறாரு, இது பண்ண போகிறாரு, அவர் பெரிய இவருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம் உலகத்தில். ஆனால் 4 சுவத்துக்கு மத்தியில் மறைவான இடத்திற்கு மத்தியில் அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர் என்ன செய்கிறார், குறைகள் நிறைகள் செய்கிறார் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா மனிதனுடைய விஷயத்துலையும் அதுதான். அது ஆலிமோ அவாம் நாசோ யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் ப்ரைவசின்னு ஒன்று இருக்கும், தனியாக ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கவே முடியாது. அவன் எப்படி இருக்கான், எந்த நிலைமையில் இருக்கான், அதுதான் தக்குவா. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படுறத உண்மையான இறையச்சம் என்பது. நாளைக்கு அல்லாஹ் உடைச்சாண்டா எவ்வளோ பெரிய கேவலம் நினச்சி பாருங்க. அதை அல்லாஹ் மறைக்கிறேன்னு சொல்கிறான், அதை அல்லாஹ் மறைக்கிறேன்னு சொல்கிறான். அப்படி மறைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சகோதரனுடைய அந்த குறைகளை மறைங்க அப்படின்னு. மழை இல்லைன்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மழை வரல. அல்லாட்ட ஒரு திடலில் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க, கால்நடைகளை எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க, சிறுவர்களை முன்னாடி நிப்பாட்டுவாங்க. இதுதான் மலை தொழுகையினுடைய ஒழுக்கம். கால்நடைகள் பறவைகள் இவையெல்லாம் என்ன செய்யணும், முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். நம்ம மேலே அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான், அந்த ஜீவராசிகள் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ் மலையை கொடுப்பான் அப்படிங்கிறது ஹதீஸு. குழந்தைகளை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வைப்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு இறக்கப்பட்டு மலையை அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. புடைசூட பிரம்மாண்டமான மைதானம், அனைவரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நபி கரம் ஏந்தி துவா செய்கிறாங்க. அல்லாஹ் சொன்னால், உங்கள் துவா அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா உங்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கான், காலமெல்லாம் பாவம் செஞ்சவன், மிக மோசமான ஒரு மனிதன். அந்த மனிதனை நீங்கள் அறிவிப்பு செஞ்சு அந்த சபையிலேருந்து யாருன்னு அல்லாஹ் சொல்லலை, ஒரு மனிதன் இருக்கான், அவனை போக சொல்லுங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாவி ஒருத்தவங்க யாரோ இருக்கீங்க, அவங்க தயவு செய்து எந்திரிச்சு வெளியில் போயிருங்க, நீங்கள் போனாத்தான் மழை வருன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்ட்டு. யாருமே எந்திரிக்கலை. மறுபடியும் அறிவிப்பு பண்ணுறாங்க, யாருமே எந்திரிக்கலை. 3வது தடவை அறிவிப்பு பண்ணுறாங்க, யாரும் எந்திரிக்கலை. 4வது தடவை அறிவிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மழை கொட்டன்னு கொட்டுது. மழை தரமாட்டேன்னு சொன்ன ரஹ்மா 4வது அறிவிப்புக்கு முன்னால் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சரியமாயிருச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா இல்லையா,
அல்லாவோட நாம பேசிட்டு இருக்க மாதிரியே அல்லாட்ட பேசுவாங்க. நம்மள்ட்ட பேசுகிறோம்ல நம்மளாம், அதே மாதிரி அல்லாட்ட பேசுவாங்க. இப்போ அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ தானே சொன்ன ஒரு ஆள் பாவி இருக்கான், அவன் போனாதான் மழை வரும் அப்படின்னு சொன்னியா இல்லையா? இப்போ நான் கேட்டுக்கிட்டு அறிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே மழையை கொடுத்துட்டேன் அப்படின்ற உடனே அல்லாஹ் சொன்னானா, அவன் என்கிட்ட தௌபா செஞ்சிட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்? தௌபா செஞ்சிட்டான் அப்படின்ட்டு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், யார் யா அல்லாஹ், அது யாரு அப்படின்னு ஒரு நபி கேட்குறாங்க யார் அப்படின்ட்டு. ஆளை நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சானா, அவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, அவன் செஞ்ச குற்றந்தே என்ன அதை சொல்லு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம பொம்பளையெல்லாம் கேட்பா இல்ல, என்ன செஞ்சாராமா, எங்கே போனாங்களாமா, ஏன் இப்படி அப்படின்னு இந்த பொம்பளை நைஸாக நோண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் செஞ்ச குற்றத்தையா சொல்லு அப்படின்னு. அவனையே காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டேன், அவன் சொன்ன குற்றத்தை நான் அவன்கிட்ட சொல்லுவேனா மூசா கேட்டாங்கண்ணா. அவனே காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டேன், அவன் சொல்ல குற்றத்தை அவன்கிட்ட சொல்லுவானா? முடியாது, நீங்கள் துவா செஞ்சு நல்லபடியாக அனுப்பி வைங்க அப்படின்ட்டு. வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த மனிதர் அப்படிப்பட்ட ஒரு சபையில் ஒரே நபரை மட்டும் அல்லாஹ்தாலா எழுந்து வெளியில போன்னு சொல்லும் பொழுது அவனுடைய சதுரமெல்லாம் ஆடிவிட்டதாம், அவனுடைய நரம்புகள் எல்லாம் புடைத்து விட்டதாம். இத்தனை ஆயிரம் மக்களுக்கு மத்தியிலே நான் எழுந்து வெளியிலே போகும் பொழுது எல்லோரும் என்னை பார்த்து காரி துப்புவார்களே, அப்படிப்பட்ட கேவலத்துக்கு என்னை கொண்டு வந்து விடாது ரஹ்மானே என்பதாக எண்ணி தன்னுடைய சட்டையினுடைய பட்டனை கலட்டி அதற்குள்ளே தலையை நுழைத்து அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யில் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிர் ரஹ்மானை, கேவலப்படுத்தி விடாதே என்று கண்ணீர் வடித்து என்னிடத்தில் அவன் கேட்டான். நான் அவன் துவாவை ஏற்றுக்கொண்டேன், அவனுக்கு நான் மன்னிப்பு வழங்கினேன் மூசா என்பதாக வரலாற்றை எழுதுறாங்க. அப்படின்டா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவருடைய குறையையும் அவர் செய்த பாவத்தையும் அந்த தனி நபரையும் அல்லாஹ் மறைக்கின்றான் என்றால் இது அவனுடைய பண்பு. யாருடைய பண்பு? அல்லாஹுடைய பண்பு. அந்த பண்பு உங்களிடத்துல இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எவ்வளவுதே குறைகள் இருந்தாலும் பிற இடத்துல பேசும்பொழுது தனிநபரை பற்றி அவருடைய குறைகளை மட்டும் தயவு செய்து பேசிடாதீங்க. யாராவது குறைகளை பேசி நம்மள்கிட்ட சொன்னாலும் அதை விட்டுருப்பா, அவர்கிட்ட எத்தனையோ நல்ல குணம் இருக்குப்பா, அதை பேசுவோம் நம்ம அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் அந்த டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு உண்டான முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த ஒழுக்க பாடங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் சொல்லி அதன் பிரகாரம் வாழும்படி உத்தரவு பிறப்பித்தார்களோ அதை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவா